நாம் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கால நேரத்துல உங்களை எல்லாம் பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். சிகாகோ பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பாஸ்டர் அனீஷ் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய அன்பு அங்கிள், என்னுடைய டியர் அங்கிள் சசிகுமார் அங்கிள் அவர்களுக்கு இயேசப்பா நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இப்ப நீங்க ஜெபிக்கிற இந்த ஜெபமானது தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கு மாத்திரம் இல்ல, யுஎஸ்லயும் ஒரு பெரிய ரிவைவலுக்கு அது இந்த பிரேயரை ஆண்டவர் ஒரு ஒரு டூலா பயன்படுத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களின் எழுப்புதலுக்கு உங்களை எல்லாம் ஒரு கருவியா இயேசு மாற்றும்படியா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலவேளையில் என்னோடு கூட இணைந்து பரலோகத்தின் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர். கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. Thank you, worship Lord Jesus. Hallelujah. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் எவ்வேளையிலும் என்னை நடத்தும் உம் காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் காரங்கள் நான் கண்டே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹalleluya. அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை பிரைஸ் பண்ணலாமா? ஆண்டவருக்கு துதினா ரொம்ப பிடிக்குங்க. ஆண்டவர் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய ஆண்டவர் துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். அப்படி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏசு மகாராஜா நம்முடையோடு கூட இருக்கிறார். ஹalleluya. We worship you, Lord. Hallelujah. 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 ஒரு போதும் கைவிடா
ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தேற்றுவாது போ என்னை தேற்றுவா, ஒரு தேற்றுவது போல நேச தேற்றுவா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார், ஒரு தேற்றுவது போ என்னை தேற்றுவார், ஒரு தேற்றுவது போ என்னை தேற்றுவார். Rimanahanda. Praise you, Master. We worship you, Lord Jesus. தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீங்க வல்லவர் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. We worship you, Jesus. We worship you, Jesus. What a privilege to call you as my Abba Father. உண்மை எங்களுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுவது என்ன எங்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு பாக்கியம் ஆண்டவரே. ஹalleluya, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we praise you, we worship you, we magnify your holy name. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. We worship you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yesaya, 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 Yesaya. என்னோடு இணைந்து ஆண்டவர் worship பண்றீங்களா? எல்லாரும் இணைந்து ஏசையா, 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 வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையால் என்னை நிறைத்து நீங்க ஆளுகை செய்யும். Welcome, Holy Spirit. Lord, we are in your presence. We are in your presence. Fill us with your power. Fill us with your power. Live inside of me. You're the precious Holy Spirit. Precious Holy Spirit. Shahandarala. We are in your presence. Fill us with your power. Live inside of me. You're the living water, the never drying fountain, comforter and counselor. Take complete control. You're the living water, the never drying fountain, comforter and counselor.
Take complete control. Welcome, Holy Spirit. We are in your presence. Fill us with your power. Jesus, live inside of us. Yeshua, ende priyane, ജീവകാലമെല്ലാം ഈ മറുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിയിടുമേ, വാഴ്ത്തുമേ എന്റെ പ്രിയനെ ജീവകാലമെല്ലാം ഈ മറുയാത്രയിൽ നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ, നന്ദിയോടെ ഞാൻ പാടിടുമേ. We welcome you, Jesus. ராஜா, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சிக்காகோ பிரேயர் லைனுக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில இணைந்து நம்முடைய நாமத்தை கொடுத்திருக்க கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்காக, ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக, எல்லாருக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. லார்ட், யூ ஆர் த ஒன் ஹூ ஸ்பீக்ஸ். நீங்க பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீ எங்களோடு பேசுங்க. அப்படி நாமம் உயர்த்தப்படட்டும், அப்படி ராஜ்யம் வரட்டும், உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல எங்க வாழ்க்கையிலே செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி நாமம் மகிமைப்படட்டும். இயேசு மகாராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்துல உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக இந்த தேவாதி தேவனை நான் மனதார துதிக்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர் உள்ளவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவருடைய வல்லமை இன்னைக்கும் குறைந்து போகவில்லை. நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை கனப்படுத்த, நம்மை பயன்படுத்த அவர் இன்றைக்கும் போதுமான தேவனா இருக்கிறார். சிக்காகோ பிரேயர் லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாரும் நான் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்திய தேசத்துல உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக, சுகமா இருப்பீர்களாக. இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல பலன் உண்டாகட்டும், நல்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உங்க ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வேலை ஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை சரீர பலவீனத்தோடு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சுகம் கொடுப்பாராக. ஜெனரேஷனல் கர்சஸ்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. என்னென்ன தேவைகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ தேவைகளை சந்திப்பதற்கு இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் போதுமானவர். நாளுல கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காலவேளையில இந்த குழுகைக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவரே என்ன வார்த்தை நான் பேசணும்னு சொன்ன பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு நேராய் தேவனாகிய கர்த்தரினுடைய இருதயத்தை திருப்பினார். அது இந்த காலவேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். உங்க கரங்களில பைபிள் இருக்குன்னா நீங்க பைபிளை திருப்பும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். பைபிள் எல்லாம் திருப்பி யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், John the Gospel chapter 14 verse 1 and 2. 14வது அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசிக்கிற போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து முடிந்து பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வந்த பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களை தன்னிடத்துல வரவழைத்து அவர்களை பார்த்து விதமாய் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த காலவேளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை என்கிறதா, உங்க வாழ்க்கையில
பயங்கரமான கலக்கங்கள், பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான பிரச்சனைகள் ஊடா நீங்க போகிறதுனால அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போய் விடுகிறோம். ஒரு பயம் வந்துருது, ஒரு கலக்கம் வந்துருது. ஆனா இந்த கால வேளையில உங்களுக்கு ராத்திரி ஈவினிங், எங்களுக்கு பகல். ஆனா இந்த ராத்திரி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சரி, டைம் யாராவது பெட்ரூம்குள்ள போனாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்ட் ஆயிடுறாங்க. ஐயோ, நாளைக்கு எப்படி அவர்களை நான் சந்திக்க போறேன், என்னுடைய சுச்சுவேஷன் எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், என்னுடைய ப்ராப்ளம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு சொல்லி பயந்து போகிறாங்க. ஆனா அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள்னு சொல்றார். இயேசு சொல்றார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அது இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் எதற்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் நான் எதற்காக வேதம் வாசிக்கிறோம், எதற்காக டெய்லி ப்ரேயர், டெய்லி பைபிள் ரீடிங், பர்சனல் ப்ரேயர், இது மாதிரி கார்பரேட் ப்ரேயர், சர்ச் மினிஸ்ட்ரி, நம்ம தனிப்பட்ட நேரங்களை ஜெபிக்கிறோம், டங்ஸ்ல ப்ரேயர் பண்றோம், பர்சனல் ப்ரேயர் பண்றோம், நீஸ்ல நின்று ப்ரேயர் பண்றோம், வேலை செய்யும் போது ப்ரேயர் பண்றோம். எதுக்காக எதுக்காக எதுக்காக? ஒரே ஒரு நோக்கம். நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன? பரலோக ராஜ்யம் போய் சேர வேண்டும். என்னுடைய நோக்கம் எல்லாம் இங்கே இருக்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல, அமெரிக்காவிலேயே இருக்கிறது கர்த்தருடைய சுத்தம் அல்ல. நீங்களும் நானும் பரலோகம் போகணும். இயேசு மகாராஜா வருகிற போது நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் போக வேணும். அதற்காக தான் தினம்தோறும் வேத வாசிக்கிறோம், தினம்தோறும் ஜெபிக்கிறோம், தினம்தோறும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட கனெக்டிவிட்டியா இருக்கிறோம். அதனாலதான் நீங்களும் நானும் வாரந்தோறும் சபைக்கு போகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இவ்வளவு பிரயாசப்படுவதனுடைய நோக்கம் என்ன? நீங்களும் நானும் எப்படியாவது பரலோக ராஜ்யம் போயிடணும். உங்களை என்னையும் பரலோகத்திற்கு ஆண்டவர் கூப்பிடும் போது சும்மா ஏறி வந்துருங்கன்னு சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றார், நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இங்க சபையில நான் இந்த காரியங்களை நான் பிரீச் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், ஒருவேளை உங்களுக்கு நீங்க இருக்கிற இந்த பூமியில கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒருவேளை சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், சொந்த வாகனங்கள், ஒரு 2 வீலரோ 4 வீலரோ உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க இயேசு மகாராஜாவை பின்பற்றுகிற போது, இயேசு ராஜா நேசிக்கிற போது, பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க ஆயத்தமாக்கப்படுகிற போது, உங்களுக்காக எனக்காக இயேசு மகாராஜாவே ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அம்பானியினுடைய மகனுடைய கல்யாணம் இந்திய தேசத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்தது. 5000 கோடி கொடுத்து செலவு செய்து தன் மகனுடைய திருமணத்தை பண்ணாராம். உலகத்தில் நிறைய பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல கொண்டு போய் ரிச்சஸ்ட் கண்ட்ரில, ரிச்சஸ்ட் பிளேஸ்ல அங்க அவருடைய கல்யாணத்தை, அவருடைய மகனுடைய கல்யாணத்தை நடத்தினா. நான் நினைத்தேன், ஒரு சாதாரண ஒரு பணக்காரருடைய வாழ்க்கையிலேயே இவ்வளோ அவருடைய மகனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவன் மகனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அப்பா பிரயாசப்படுவார் அப்படின்னா, இயேசு மகாராஜாவின் பிள்ளைகளா இருக்கிற உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிற ஒரு உண்மையா இருக்கிறது. கர்த்தரமே உயர்த்துவார். ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதிருப்பதாக. கலக்கம் வந்துருது, பயம் வந்துருது, சோர்வு. நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்? நான் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போது, நவம்பர் 5th நம்ம எல்லாம் அதற்காக நம்ம ஜோம் பண்ணோம். நெக்ஸ்ட் யுஎஸ்னுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்க போகுது, யுஎஸ்னுடைய நிலைமைகள் எப்படி இருக்க போகிறது, ஒரு கேள்விக்குறி வந்துரு. இப்ப பாருங்க, லெஸ்பியனிசம் நிறைய வந்துருச்சு. இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி, ஆணோடு இருக்கிறது, பெண்ணோடு இருக்கு, அதெல்லாம் கேட்பதற்கே அவ்வளோ ஒரு அசிங்கமா இருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் இந்த கால வேளையில கலங்காமல், பயப்படாமல், அதற்காக நம்ம ஜெபிக்கிற போது தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வர போகிறார். நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், சிகாகோ பிரேயர் லைன் மூலமா கர்த்தர் அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்க போகிறார். சிகாகோ பகுதியிலிருந்தே அந்த எழுப்புதல் ஸ்டார்ட் ஆகி வருவதாக. அப்படிப்பட்டதான அபிஷேகத்தை, அப்படிப்பட்டதான வல்லமை, அப்படிப்பட்ட கிருபையை இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல பொழிந்தருளும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கோம். உங்ககிட்ட ஒரு சிம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை யாராவது சொல்ல முடியுமா? Can anyone differentiate the heaven and the hell? பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க எனக்கு சொல்லலாம்.
பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன? God's presence is in the heaven. God's presence is in heaven. Okay. In the hell, there is no God's presence. நான் சொல்றேன், பரலோகம் என்று சொன்னால் இயேசு மகாராஜா இருக்கிற இடம் பரலோகம். நரகம் என்று சொன்னா ஏசப்பா இல்லாத இடம் நரகம். அநேகருடைய வீட்டுல போட்டிருப்பாங்க அவங்களுடைய என்ட்ரன்ஸ்ல, Jesus is the head of this family, Jesus is head of this house ன்னு போட்டிருப்பாங்க. ஆனா போர்டு மட்டும் தான் போட்டிருப்பாங்களே தவிர ஜீசஸுக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. போர்டு மாத்திரம் சூப்பரா போட்டிருப்பாங்க. அமெரிக்கால எப்படின்னு தெரியல, இந்தியாவில எல்லாம் சில பகுதிகள் இருக்கு. நீங்க சவுத் இந்தியா சைட்லாம், சவுத் சைட்லாம் போயிட்டீங்கன்னா, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த சைட்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் தான். எல்லாருடைய வீட்லயுமே வெளியே போர்டு போட்டிருப்பாங்க, ஜீசஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, ஏசு இந்த வீட்டின் தலைவர், ஏசு இந்த இல்லத்தின் தலைவர்னு போட்டிருப்பாங்க. ஆனா ஏசப்பாக்கே அந்த வீட்டுல இடம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், பொறாமைகள் இருக்கும். ஆனா நீங்களும் நான் இந்த காலவேளையில இயேசு ராஜாவை நம்முடைய இருதயத்திற்குள்ள ஏற்றுக்கொள்ளோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைய ஒரு கொட்டி பரலோகமாய் மாற்றுவதற்கு அவர் இந்த காலவேளையில போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து நம்மை அவரோடே கூட கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் இந்த காலவேளையில எதிர்பார்க்கிறார். ஒரு விதமாய் ஒரு தரிசனம் ஒன்று வந்ததாம். அந்த தரிசனத்துல அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு விஷன் ஓபன் ஆகுது. அந்த விஷன்ல பாக்குறாரு, பிசாசு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கான். ஒரு சூப்பர் மார்க்கெட்டை பிசாசு ரன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு இந்த பாஸ்டர் போகிறார். பாஸ்டர் போய் பிசாசு அவரை இன்வைட் பண்றான், வாங்க எங்களுடைய சூப்பர் மார்க்கெட்ல வந்து பாருங்க அப்படின்னு சொன்னபோது அவர் வந்து பாக்குறாரு. பாக்குற போது சொல்றான், ஒவ்வொரு அழகழகான பாக்ஸஸ்ல அவருடைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான். நல்லா கிஃப்ட் ரேப்பர் பண்ணிருக்கான். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரைஸ் டாக்ஸ் போட்டிருக்கான். அவர் பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அழகா இருக்கு. அந்த பாக்ஸினுடைய பேர் பாத்தீங்கன்னா சண்டை. சண்டை, சண்டை போடுறோம் பாத்தீங்களா, சண்டை. அதுக்கு ஒரு பிரைஸ் டாக் போட்டிருக்கான். அடுத்த பக்கத்துல இருக்கிற பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பொறாமப்படுறது, அதுக்கு ஒரு பிரைஸ் டாக். அதுக்கப்புறம் பார்த்தா கசப்பு. முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி ஒரு கசப்புன்னு போட்டிருக்கான். இன்னொரு இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிசாசினுடைய குணங்கள்லாம் இருக்கிற மாதிரி போட்டு போட்டு பிரைஸ் டாக்ஸ் வச்சிருக்கான். இந்த பாஸ்ட் பார்த்துட்டு ஓகே இதுல எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் போறேன்னு சொல்லிட்டு அவ திரும்புகிற போது பிசாஸ் சொன்னானா, சார் எங்க போறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு காஸ்ட்லியான ஐட்டம் எங்க கிட்ட இருக்கு, அந்த ஐட்டத்தையும் நீங்க பாத்துட்டு போங்க அப்படின்னு அவர் பிசாஸ் சொன்னான். அப்படியே நான் வச்சிருக்கிற எனக்கு காமின்னு கேட்கும் போது உள்ள இருந்து அவன் கொண்டு வந்து கொடுத்தானா, அந்த பாக்ஸ் ரொம்ப அழகா, இன்னும் அழகா கிஃப்ட் ரேப்பர் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. அதுல கீழே எழுதிருக்கு அந்த பாக்ஸ், சோர்வு. நம்ம எவ்வளோ ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளா இருந்தாலும், எவ்வளோ பைபிள்ல வாசிக்கிற தேவ பிள்ளைகளா இருந்தாலும், நீங்க 24 hours நீலிங்லேயே நின்று நீங்க ப்ரேயர் பண்றவங்களா இருந்தாலும், உங்க லைஃப்ல சோர்வு அப்படின்றது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா நம்மனால அந்த இடத்துல எழும்பி நிற்கவே முடியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், அந்த சோர்வுகள் எல்லாம் இன்னைக்கு மாற்றி உன் வாழ்க்கையை நான் பரலோகமாய் மாற்றுவேன் என்று பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நாம் ஆண்டவராகி இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமோ இல்லையோ, அவருடைய கைகளின் படைப்புகளா இருக்கிற சிருஷ்டிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு மிகுந்த ஆசையா இருக்கிறது. நான் சொல்றேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, இயேசு தமது முதல் அற்புதத்தை கானா ஒரு கல்யாணத்துல பண்ணினார். அந்த கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இயேசுவின் இடத்துல வந்து சொன்னார்கள், இயேசு சொன்னார், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அவர் சொன்னதே அவ்வளவுதான், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அவங்க நிரப்பின போது என்னாச்சு அப்படின்னா தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. நான் சொல்றேன், சிருஷ்டியும் சிருஷ்டி கர்த்தரும் இணைக்கப்படுகிற போது, சிருஷ்டியும் கர்த்தரும் சேருகிற போது, சிருஷ்டியும் சிருஷ்டி கர்த்தரும் ஒன்றோடு ஒன்று சேருகிற போது அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தண்ணீர் அவருடைய படைப்பு, அவருடைய சிருஷ்டி. அங்க போய் நிற்கிறவர், தண்ணீரின் பக்கத்துல, இந்த ஜாடிகளின் பக்கத்துல போய் நிற்கிறவர் சிருஷ்டி கர்த்தர்.
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் போய் நின்னுக்கிறாரு. நின்ன மாத்திரத்திலே அந்த தண்ணீர் ஆண்டவருடைய சித்தப்படி அதை திராட்சரசமாய் மாற்றினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் இயேசு ராஜாவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமோ இல்லையோ, அவருடைய படைப்புகளாய சிருஷ்டிப்புகள் எல்லாம் இந்த காலவேளையில ரொம்ப வாஞ்சையா இருக்குதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்து அவர் கடற்கரையில போய் நிற்கிறார். பேதுரு ராத்திரி முழுவதும் வலை போட்டு பார்க்கிறார். ஒரு மீன் கூட அகப்படவில்லை, ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ரொம்ப பயந்து போய், ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேள்விக்குறிகளோடு நிக்கிற மத்தியில ஆண்டவராகி இயேசு பேதுருவிடத்தை சொன்னார், பேதுருவே, உன் வலையை வலது பக்கத்துல போடு, உன் படகை கொஞ்சம் ஆழத்திற்கு கொண்டு போய் வலையை வலது பக்கத்துல போடுன்னு சொன்னார். பாருங்க, ஏன் நான் கேக்குறேன், ராத்திரி முழுவதும் வராத மீன்கள் எப்படி அவன் வலையை வலது பக்கம் போட்ட மாத்தத்திலே வந்துச்சு? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, சிருஷ்டி கர்த்தரை சந்திப்பதற்கு அவருடைய படைப்புகள் சிருஷ்டிகள் எல்லாம் மிகுந்த ஆவல் உள்ளதா இருக்கிறது. ராத்திரி முழுவதும் ஒரு நல்ல ஒரு ஃபிஷர்மேனுக்கு எந்த டைம்ல நெட்டு போட்டா, எந்த டைம்ல வலை போட்டா மீன் கிடைக்கும், எந்த டைம்ல போட்டோம்னா எவ்வளவு பெரிய மீன்கள் கிடைக்கும், எந்த ரீஜன்ல போட்டா எந்த எந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு புயல் அடிச்சாலும் அவங்களுக்கு மீன் எங்க கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். எந்த இடத்துக்கு போனா கிடைக்கும்ன்றது தெரியும். பேதுரு பயங்கரமான ஒரு ஃபிஷர்மேன். அவருக்கு தெரியாததே ஒண்ணும் கிடையாது. அவர் ராத்திரி முழுவதும் போட்டு 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 பார்த்து ஒண்ணும் கிடைக்கல. ஆனா ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார், பேதுருவே, வலையை வலது பக்கத்துல போடு. நான் சொல்லட்டுமா, சிருஷ்டியும் சிருஷ்டி கர்த்தரும் இணைக்கப்படுகிற போது கர்த்தர் ஒரு பெரிய மகத்தான காரியங்களை செய்கிறார். இயேசு கடற்கரையில போய் நிக்கிறாரு. அதுவும் எப்படி? உயிர்த்தெழுந்த இயேசுவா போய் நிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு. அன்னைக்குதான் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த உடனே போய் கடற்கரையில நிக்கிறாரு. நின்னு மீன்கள் எல்லாம் கடலுக்குள்ள பேசியிருக்கும். நான் இமேஜின் பண்றேன், மீன்கள் எல்லாம் கடலுக்குள்ள பேசியிருக்கும். ஏசப்பா உயிரோடு வந்துட்டாராம். ஏசப்பா உயிரோடு வந்து கடற்கரையில் நின்றுட்டு இருக்காராம். நாம் எல்லாரும் இப்ப கொஞ்ச நேரத்துல பேதுரு வலைய போட போகிறாரு. அந்த வலைக்குள்ளாய் நாம் எல்லாரும் போய் விழுக போகிறோம்னு சொல்லி மீன்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொண்டு பேதுரு வலை போட்ட உடனே அது எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் ஸ்பீடா வந்து வாலண்டியரா சூசைட் பண்ணியிருக்கும். ஆமென். வாலண்டியரா வந்து வலைக்குள்ள விழுந்திருக்கும். ஏன்னா நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் பேதுருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லையோ, எனக்கு ஒண்ணே ஒண்ணு, நான் ஏசப்பாவை நான் பாத்துறணும். அதுவும் உயிரோடு இருந்த ஏசப்பாவை நான் பாத்துறோம்னு சொல்லி அந்த மீன்கள் ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. சிருஷ்டியும் சிருஷ்டி கர்த்தரும் இணைக்கப்பட்டால் மீன்களும் கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது ஒரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பாலும் தேடும் ஓடுகிற கானானுக்கு போவதற்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பயங்கரமான செங்குத்தான மலைகள் நிக்குது. என்ன பண்றதுனே தெரியல. முன்னாடி போக முடியாது, பின்னாடி போக முடியாது, சைட்லயும் மலைகளில் ஏற முடியாது. நடுவுல நின்றுட்டு இருக்கிறாங்க. சிருஷ்டியும் சிருஷ்டி கர்த்தரும் இணைக்கப்படுகிற போது செங்கடல்களும் இரண்டாக பிளந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில இருக்கிற செங்கடல்கள் போன்றிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், மனதுல ஒரு மாதிரி இருக்கிறதான எல்லா தயக்கங்களையும் இந்த காலவேளை சிருஷ்டி கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவாராக நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிருஷ்டியும் சிருஷ்டி கர்த்தரும் இணைக்கப்பட்ட போது தண்ணீரும் திராட்சை ரசமாய் மாறினது. சிருஷ்டியும் சிருஷ்டி கர்த்தரும் சந்தித்த போது இயேசுவின் செய்தியை கேட்டு மீன்களும் வந்து பேதுருவின் வலையில சிக்கிக்கொண்டு 153 பெரிய மீன்களை பேதுரு பிடித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார்னா கொஞ்சம் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. அபண்டன்ட் பிளஸிங், மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்போ நம்முடைய நோக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு. உங்க இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க, நான் எப்படியாவது நான் பரலோகம் போக வேண்டும், நான் பரலோகம் போகும். அந்த தரிசனம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய வாஞ்சை எல்லாம் நான் பரலோக ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் சினிமா பார்க்க மாட்டோம், பப்புக்கு போக மாட்டோம், வேர்ல்ட்லி திங்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல, அனுபவிக்கிறது கிடையாது. வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா நம்ம வச்சுக்க மாட்டோம், சினி சாங்ஸ் கேட்க மாட்டோம், வீக்கெண்ட்ஸ்ல எங்கேயும் நம்ம போய் என்ன சொல்றதுங்க, ரோம் பண்றது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டோம். பட் பரிசுத்தமா நம்ம வாழ்றோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு கரெக்டா போகிறோம். எவ்ரி டியூஸ்டே இந்த மாதிரி சிகாகோ ப்ரேயர் லைன் மாதிரி இந்த ப்ரேயர் லைன்ல இணையறோம். இந்த மாதிரி நிறைய ப்ரேயர் லைன்ஸ்ல ஒருவேளை நீங்க இணையலாம். எதற்காக இதெல்லாம்? பரலோகம் போய் சேரணும், அதற்காக தான் நம்ம செய்கிறோம். ஆனா பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா 3 காரியங்களை நாம் பண்ண வேண்டும். எனக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ளாக நான் சீக்கிரமா நான் சொல்லி முடிக்கிறேன். பரலோக ராஜ்யம் போவதற்கு 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். முதலாவது என்னன்னா, லூக்கா சுவிசேஷம், லூக் தி காஸ்பல் சாப்டர் 23 verse 42 and 43 நீங்க வாசிங்க அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 42, 43 வசனங்களை நீங்க வாசிக்கிற போது, இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். இயேசுவின் கடைசி நேரத்துல வலது பக்கத்துல ஒரு கள்ளன், இடது பக்கத்துல ஒரு கள்ளன், 2 பேருக்கு நடுவாக ஏசப்பா நிக்கிறாரு. ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அந்த டைம்ல ஒரு கள்ளன் சொல்லுகிறான், நீ உண்மையாலுமே ஒரு யூதருடைய ராஜா என்று நீ சொல்லி கொண்டால் நீ என்ன பண்ணணும்? நீ உன்னையும் தப்புச்சுக்கோ, என்னையும் தப்புச்சுக்கோ. ஆனா இன்னொரு கள்ளன் சொல்றான், அப்படி அல்ல, நாம் செய்த தவறு நிமித்தமாய் பாடுகளை அனுபவிக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஆனால் இவரோ ஒரு தப்பும் செஞ்சது கிடையாது, ஒரு தவறு இவர் மேல காணப்படலன்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பார்த்து அவன் சொல்லுகிறான், இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்னார். ஏசப்பா அவனுக்கு இம்மிடியட் ஆன்சர் கொடுக்கிறார் பாருங்க, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று கர்த்தர் சொன்னார். அப்போ முதல் பாயிண்ட், நான் 3 பாயிண்ட் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சமயத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம். சமயத்தை பயன்படுத்தணும். அந்த கல்லனுக்கு கொஞ்ச நேரம் தான் கிடைச்சது. அவன் பேப்டிசம் எடுக்கல, எந்த ஒரு சர்ச்சுக்கும் போகல, எந்த டயத் கொடுக்கல, எந்த ஒரு ஆஃபரிங் கொடுக்கல, எந்த ஒரு பிரேயர் லைன்லயும் அவன் கனெக்ட் ஆகல. அவனுக்கு ஜூம் ஆப் கிடையாது, கூகுள் மீட் கிடையாது, எந்த சர்ச் கிடையாது, எந்த ஃபெலோஷிப் கிடையாது, நத்திங். ஆனா அவனுக்கு கிடைத்தது ஒன்னே ஒண்ணு, இயேசு மகாராஜாவோடு பக்கத்துல இருக்கிற ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அந்த கொஞ்ச நேரத்துல அவன் என்ன பண்ணானா, இன்னொரு கள்ளன் என்ன பண்றான், அவனை, நீ யூதருடைய ராஜாவானா நீயும் தப்பிச்சுக்கோ, என்னையும் தப்பு, நாங்கெல்லாம் ஓடி போயிடலான்னு சொல்றான். ஆனா இன்னொருத்தன் சொல்றான், என்னை நீங்க நினைத்தரலாம், நீங்க ராஜ்யத்திற்கு வரும்போது என்னை நினைத்தரல ஆண்டவரேன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கிடைச்சது அவனுக்கு. அவன் சமயத்தை பயன்படுத்தி கொண்டான். அன்னைக்கு மரித்தான். அவன் பரலோக ராஜ்யத்திற்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற, கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் பயன்படுத்துறோமா? பிரேயர் லைனுக்கு வரோமா? செபிக்கிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஏன்னா உங்ககிட்ட நாங்க கேட்கணும். இந்திய தேசத்துல எங்களுக்கு திறந்தபடி ஊழியங்கள் இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் எங்களுக்கு குறையே இல்லை. எல்லா இடங்களிலும் நாங்க உண்மையா தேவனை ஆராதிக்கிறோம். நல்ல தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்க முடிகிறது. தேவனை உற்சாகமாய் ஆராதிக்க முடிகிறது. ஆனா அமெரிக்க தேசத்துல எப்படின்னு தெரியல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த காலவேளையில இந்த செய்தியை நான் ரெடி பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா இந்த செய்தி உங்ககிட்ட பேச சொன்னார். அந்த ஒரே காரணத்தினாலதான் உங்களுக்கு இந்த செய்தி நான் கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யம் போகணும், ஆயத்தமாக்கப்படணும், சமயத்தை பயன்படுத்தி கொள்ளணும். கல்லர்களில் ஒருவன் சமயத்தை பயன்படுத்தி கொண்டாங்க. பரலோக ராஜ்யத்திற்கு அவன் பயன்படுத்தான். பரலோக ராஜ்யத்திற்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீங்களும் நானும் இயேசு மகாராஜாவின் வருகையில அவரோடு கூட பரலோக ராஜ்யம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நீங்க ஜெபிங்க, ஆயத்தப்படுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரேயர் ஃபெலோஷிப்ல நீங்க ஜெபிக்கிற போது கடைசியா ஒரு பிரேயர் பாயிண்ட் வைங்க. பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஆயத்தமாக்கப்படணும், இயேசுவின் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாக்கப்படணும் அப்படின்ற ஒரு பிரேயர் பாயிண்ட நீங்க வைங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது.
ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காலத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட நல்ல ஃபெலோஷிப்பை பயன்படுத்தி எப்படியாவது ஜனங்களை ஆத்துமாதாயப்படுத்தி எப்படியாவது நம் பரலோகத்திற்கு போகணும். நாம் மாத்திரமல்ல, நம்மோடு கூட அநேகரை பரலோகத்திற்கு கொண்டு வரணும். ஒரு பாட்டுக்காரர் எப்படியா பாடுறாரு, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. எப்படிங்க? வெறும் கையாய் பரலோகத்திற்கு நான் வரமாட்டேன் ஆண்டவரேன்னு பாடுறார். நீங்களும் நானும் பரலோகம் போகும்போது நீங்களும் நானும் போக கூடாது. நம்மோடு கூட ஒரு திரள் கூட்டத்தை கொண்டு வந்து சொல்லணும், இந்த பாஸ்டர் மூலமாய் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த பிரதர் மூலமாய், இந்த சிஸ்டர் மூலமாய், இந்த வாலிபர்கள் மூலமாய் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவர்கள் நம்மை குறித்து பரலோகத்துல தேவனிடத்துல சாட்சி கொடுக்க வேண்டும். ஒரு ஹல்லேலூயா. முதலாவது, சமயத்தை பயன்படுத்தி கொண்டான், பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இரண்டாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிற போது, 1 Kings chapter 19 verse 14, 2 Kings 2 verse 11. 1 Kings chapter 19 verse 14, 2 Kings chapter 2 verses 11. 19ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நீங்க வாசிக்கிற போது, சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். யார் சொல்றா? எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து விதமாய் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருக்காக நான் பக்தி வைராக்கியமா இருந்தேன். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர், தோப்பு விக்கிரகங்களே எசபேலோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறவர்கள் 400 பேர், 850 ப்ராஃபட்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், பேஹன் ப்ராஃபட்ஸ். ஆனா ஒரே ஒரு தீர்க்கதரிசி, ஒரே ஒரு ப்ராஃபட், ஜீவனுள்ள தேவனாகி ஏசப்பாவுக்காக, கர்த்தருக்காக, யெகோவா தேவனுக்காக நிக்கிறவன் ஒரே ஒரு ஆள். அப்படிப்பட்டவன் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தவன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கிற போது, நான் உங்களுக்காக அவர்கள் பேசி கொண்டிருக்கையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன சமயத்தை பயன்படுத்தி கொண்டான், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இரண்டாவது, பக்தி வைராக்கியத்தை பயன்படுத்தின எலியா. மேக் யூஸ் ஆஃப் யுவர் zeal for the Holy Spirit, zeal for the Christ Jesus, zeal for Christianity, zeal for the Holy Bible. பைபிளுக்காக, இயேசுவுக்காக, பரிசுத்தாவியானவருக்காக பக்தி வைராக்கியமா இருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தருக்காக நான் நிற்பேன்னு சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி 30 வசனங்களுக்கு மேல நீங்க வாசிங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, வேற எந்த சிருஷ்டியானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு மகாராஜாவை ஆராதிப்பது, இயேசு மகாராஜாவுக்கு ஊழியம் செய்வது, இயேசு மகாராஜாவை என்னுடைய அப்பாவா ஏற்றுக்கொண்டிருப்பது என்ன ஒரு பாக்கியம். வாட் a privilege to call him as my Abba Father. Make use of your zeal. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தை பயன்படுத்துங்க. எலியா பயன்படுத்தினார். 850 pagan prophets இருந்த மத்தியில ஒரே தீர்க்கதரிசியாய் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி எலியாவின் தேவனே தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இந்த பைபிளை கேரி பண்ணிட்டு வர்றதுக்கு கூட ரொம்ப அசிங்கப்படுறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது அநேகர் பைபிள் கேரி பண்ண மாட்டாங்க. ஒய்ஃப் கிட்ட கொடுத்து, அந்த ஒய்ஃப் அவங்க பிள்ளைங்க கிட்ட கொடுத்து அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க, இந்தாங்க டாடி உங்க பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பைபிள் கேரி பண்ணிட்டு வர மாட்டார். நான் சொல்லட்டுமா, God's breath. இது தேவனுடைய சுவாசம். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் ஜெபிக்கிற போது ஒரு சிஸ்டர் பிரேயர் பண்ணாங்க, God's breath. பைபிள் இஸ் தி God's breath. தேவனுடைய சுவாசம். இந்த சுவாசத்தை நான் படிக்கிற போது எனக்குள்ளா ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம், இட்ஸ் நாட் மைன். The breath I am breathing is not mine, it's God's. தேவனுடையது. இந்த வசனத்தை நான் படிக்கிற போது, இந்த வசனத்தை நான் படிக்கிற போது, இந்த வசனத்தை நான் படிக்கிற போது, இந்த வசனத்தை நான் படிக்கிற போது எனக்குள்ளாய் ஜீவன் வருகிறது, எனக்குள்ளாய் வல்லமை வருகிறது, எனக்குள்ளாய் அபிஷேகம் வருகிறது. நான் படிக்க 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 படிக்க
என்னுடைய பார்வை மாறுகிறது, என்னுடைய பேச்சு மாறுகிறது. நான் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்றது என்னன்னா, லார்ட், நீங்க எனக்குள்ள வாழ்றீங்க. யூ ஆர் இன் மீ, ஐ எம் இன் யூ, we both are together. நீங்க வேற, நான் வேற கிடையாது ஆண்டவரே. நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிறோம். உம்முடைய சித்தம் நமக்குள்ளாய் நடக்க வேண்டும்னு சொல்லிதான் நான் ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க பார்த்தா நீங்க பாக்குறீங்க, நான் தொட்டா நீங்க தொடறீங்க, நான் நடந்தா நீங்க நடக்கிறீங்க. அது தாங்க உண்மையான ஒரு கிறிஸ்டியன் லைஃப். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சமயத்தை பயன்படுத்தணும். ரெண்டாவது, பக்தி வைராக்கியத்தை பயன்படுத்தணும். பக்தி வைராக்கியமா எலியா இருந்தாரு. வானத்திலிருந்து குதிரைகளும் அக்கினி ரதங்களும் வந்து எலியாவையும் எலிசாவையும் பிரித்து எலியாவை பரலோகம் கொண்டு போனது. மூணாவது, சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 56, 60ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 7 verses 55, 56 and 60. இந்த வசனங்கள் நீங்க படிக்கிற போது ஸ்தேவான் எல்லாருக்கும் முன்பாக, ஸ்டீஃபன் எல்லாருக்கும் முன்னாடி முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரிடத்துல உதவி கேட்கிற, பரிசுத்த ஆவியானவரே, இவங்க எல்லாம் எனக்கு அடிக்கிறதுக்கு கல் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க இடத்துல இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே, இவங்களை மன்னிங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அவன் பயன்படுத்தி கொண்டான். He used Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தலாம். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார், எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்களை அவர் இணைக்கிறார். இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஜெபம் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரேயர் ஃபெலோஷிப் கிடையாது. இது பரிசுத்த ஆவியானவரே ஆரம்பித்த ஒரு ஊழியம் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுப்பார். நிச்சயமாய் உங்கள் மூலமாய் கர்த்தர் தேசத்துல ஒரு பெரிய அசைவை கொடுப்பார். நிச்சயமாய் உங்கள் மூலமாய் உங்கள் பட்டணங்களிலே, நீங்க வசிக்கிற மாகாணங்களிலே கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கொடுக்க முடியாது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த டவுன் டவுன் சிட்டிஸ் எல்லாம் பாக்குற போது, நான் அநேக யுஎஸ்னுடைய அந்த காரியங்களை நான் பார்ப்பது, அந்த டவுன் டவுன் சிட்டிஸ் எல்லாம் பாக்குற போது அவ்வளோ ஒரு அசிங்கமா இருக்கிறது. அவ்வளோ தேவனுக்கு சோதம் குமாராவை போல பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா அதன் மத்தியில ஒரு ஊழியக்காரர் போய் ஏசப்பாவை ப்ரொக்ளைம் பண்ணி கொண்டிருந்தார். அவர்கள் வந்து அவரை அவ்வளவு மோக் பண்றாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் அவர் பார்க்காம ஏசப்பாவை குறித்து தைரியமாய் பேசி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில 3 காரியங்கள் உங்ககிட்ட நான் சொன்னேங்க. பரிசுத்த ஃபர்ஸ்ட், சமயத்தை பயன்படுத்தி கொண்ட கல்லன் பரலோகம் போனா. இரண்டாவது, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் இருந்த எலியா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். மூன்றாவது, நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தினதான ஸ்டீஃபன் பரலோக ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த காலவேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான காரியங்களை பயன்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரோடு பேசி 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 இருக்கு. அவன் மேல அடித்த கல்லு கூட அவனுக்கு வலிக்கல. ஏன்னா the Holy Spirit's glory, பரிசுத்த ஆவியானுடைய மகிமை ஸ்தேவானை முழுவதுமாய் மூடி இருந்ததுனால அவர்கள் அடித்த கல்லு கூட அவனுக்கு வலிக்கல. சாகிற போது சொல்றார், ஆண்டவரே, இவங்க தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க, இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டான், பரலோக ராஜ்யத்திற்கு போனான். தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் போகணும். அதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்க நேரத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய பாதத்துல வருகிறோம். இந்த நாள் எங்களோடு பேசி நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த சிக்காகோ பிரேயர் லைன்ல இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸுக்காக, லீடர்ஸுக்காக, பிரதர் சிஸ்டர் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள் இவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட இன்னும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தாரும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இதை ஹோஸ்ட் பண்ணதானே சசி அங்கிளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை நாங்கள் சந்திக்க கிருபை தாரும். இயேசு மகாராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் and amen. God bless you. Amen. Amen. Thank you, Pastor Ebi, for that wonderful, useful, God-inspired, God-breathed message. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த நிறைவு ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம மத்தியில இருக்கிற பால் கங்காதரன் அவர்கள் ஜெபிக்குமாறு கேட்கிறேன். Request Brother Paul Gangadharan to say the closing prayer and benediction.